உன் தலையெழுத்தை தெரிந்துவிட்டு போகும் தருணத்தை எட்டிவிட்டாய். இறுதி கட்டத்தில் உன் பணிகள் முடிக்கப்பட விட்டிருக்கும் போது நீ எதை நோக்கி உன் பயணத்தை இங்கு நீ எதையோ நினைத்து கொண்டு வருத்தப்படுகிறாய். என் பிள்ளையே, நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் உனக்கான மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் மாறுதலுக்கான நேரத்தை, உன் மாற்றத்திற்கான நேரத்தை இப்பொழுதே நான் குறித்து விட்டேன். உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்க இருப்பதையும் தெல்ல தெளிவாக உன் வெற்றியை நோக்கி நீ பயணித்து கொண்டு இருக்கும் போது அதில் இடையில் தடைகளும் தடையூறுகளும் இடைகளும் அங்கு வந்து கொண்டு தான் இருக்கின்றது என்று நீ என்ன செய்வதென்று அறியாது உன் மனம் தவித்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் உனக்கான வெற்றியாக்க தர வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் உன் மனம் வருந்தி கொண்டவே வேண்டாம். என் பிள்ளையே, உன்னுடைய நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி உன்னில் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? கலங்கிய மனதிற்கு, உன் கவலைப்பட்ட தருணத்திற்கு உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நினைக்காதே. இதோ உனக்கு உதவி செய்வதற்காக, நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்து கொண்டு இருந்தாலும் நீ எதிர்பார்த்தது உன் கைகளுக்கு வந்து சேர்ந்தால்தானே உனக்கான தருணம் உன்னை வந்தடையும் என்று நீ நினைக்கின்றாய். இதோ உனக்கு நல்லதை செய்வதற்கும் நற்பலனை செய்வதற்கும் உனக்கான வெற்றியை தருவதற்கும் நீ நேசிப்பவரே உன்னை தேடி வரப்போகும்போது நீ எதை நினைத்தும் உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. நீ கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்கும் தருணத்திற்கு இப்பொழுது இந்த தாயே நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை பற்றி தங்க பிள்ளையே உனக்கான விஷயத்தில் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. ஆனாலும் சரி, எதற்காகவும் நீ உன் மனதில் இருந்து பின்னோக்கி வந்து விடாதே. எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்தும் எடுத்துக்கொண்ட முடிவிலிருந்தும் இங்கு பின்னோக்கி வர நீ நினைத்து கொண்டு இருக்காதே. எதுவாக இருந்தாலும் உனக்காக தோள் கொடுக்க யாரும் இல்லை என்றுதான் யோசிக்கிறாய். எந்த உறவாக இருந்தாலும் மாயை நிறைந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய். இதோ அந்த மாயை நிறைந்த உலகத்தை தாண்டி உனக்கான ஒருவரை நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த தாயே நேரடியாக களத்தில் இறங்க போகும்போது உன்னை பற்றியும் நீ அங்கு நேசிக்கும் சில விஷயங்களை பற்றியும் உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காது. நீ கவலைப்பட்ட தருணங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. எந்த ஒன்றிற்காக நீ இங்கு பாடுபட்டு கொண்டிருந்தாயோ, எந்த ஒன்று உனக்கானதாக மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ, அந்த ஒன்றை உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த தாயே உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்து தங்க பிள்ளையே அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? உன் மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் வேளையிலே, உனக்கான நல்ல விஷயத்தை நான் செய்து கொண்டு இருக்கும் வேளையிலே யார் என்ன சொன்னாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் உன் மனம் வருந்தாதே. என்ன நிலையானாலும் என் நிலை மாறாத என் பிள்ளைகளுக்கு நடக்கின்ற விஷயத்தை எல்லாம் நான் இங்கு உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்குத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமல் தானே உன் மனம் குழம்பியும் கொண்டிருக்கின்றாய். அந்த குழப்பத்திற்கும் இடையிலே நீ என்ன நினைத்தாலும் சரி, உன்னை நான் இங்கு தெளிவுரைக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்திக்கவே வேண்டாம்.
நீயோ அங்கு போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றாய். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் உன் மனம் அங்கு தவித்து கொண்டு இருக்கின்றது. அந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுப்பதற்காக இந்த வாராகியே நான் வந்து இருக்கும்போது உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் உன்னை பற்றி விமர்சனங்கள் வைத்தாலும் அந்த விமர்சனங்களை பற்றி எல்லாம் உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இதுதான் நடக்க வேண்டும் என்று தெளிவடைந்து விட்ட போதிலும் ஏன் எது நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நொடிக்கு நொடி பதற்றத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கின்றாய். உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாயே நான் உனக்குள் வந்து இருக்கும் போது நீ யாரை நினைத்து இங்கு கண்கலங்கி கொண்டிருக்கின்றாய்? நீ எதிர்பாராத தருணம் இப்பொழுது உன்னை வந்து சேர்வடைந்து விட்டது. என் தங்கமே, இதோ இந்த வெற்றிக்காக நீ படும் பாட்டை எல்லாம் நினைத்து உன் மனதிற்குள் நீ எதை நினைத்தும் வருந்தாதே. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்டும் என்று தானே இந்த தாய் நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதை நினைத்து உன் மனதிற்குள் அங்கு தீராத கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய்? எதுவானாலும் சரி, எனக்காக என் தாய் என்னை கரம் பற்றி இருக்கும்போது, அவளிடத்தில் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நான் இதற்குமே மனமருந்த போவதே இல்லை. உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடக்கப் போகும் எல்லா விஷயத்திற்கு நான் இப்பொழுது உனக்காக முடிவுரை கட்டி அதிலிருந்து நீ வெற்றியை பெறுவது எப்படி என்று சொல்வதற்காக வந்திருக்கும் போது நீ இதற்காக தங்க பிள்ளையே உனக்கான நிலையை தேடிக்கொண்டிருக்கின்றாய். இவ்வளவுதான் வாழ்க்கையோ என்று முடிந்தே விட்டதோ என்று நீ நினைக்கின்ற வேளையிலே முடிந்தாலும் அந்த தொடக்கத்தை தொடர வைப்பதற்கு இந்த தாய் ஒருவளால் மட்டும்தானே முடியும். அந்த தொடக்கமானது எப்படி இருக்க வேண்டும் என்று தானே நினைக்கின்றாய்? நல்ல தொடக்கமாகவும் நல்வினைகளை தருவதாகவும் தான் இருக்கப் போகிறது. யார் ஒருவருக்காக உன் பயணத்தை இங்கு தொடங்கி கொண்டு நடக்கும் நடக்காது என்று நினைத்தாயோ, நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் உனக்கான நல்ல விஷயத்தை செய்வதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அத்தனை சோகத்திலிருந்து உன்னை நான் வெளிக்கொண்டு வந்து உன்னை நல்லதொரு வெற்றிக்கு அழைத்துச் செல்லத்தான் போகிறேன். உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிக்கும் வஞ்சனைக்கும் இடம் கொடுக்காமல் நீ தடைகளை அகற்றிவிட்டு உனக்கான வெற்றியை நோக்கி சென்று கொண்டேதான் இருப்பாய். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்து இருக்கும் போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? எவ்வளவோ விஷயத்தை தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயத்தை நினைத்தா உன் மனம் வருந்தி கொண்டும் அழுது கொண்டும் இருக்கின்றாய். இந்த விஷயத்தை தாண்டி, இந்த சோதனையை தாண்டி நீ வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்க பிள்ளையே உன் மனம் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய்? எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீ எனக்குள் வைந்துவிட்ட பிறகு உனக்கான பொக்கிஷத்தை அங்கும் இங்கும் தேடி அலைந்து கொண்டு இருக்காதே. இதோ என் கையில் வைத்திருக்கின்றது உனக்கானது என்றால் இங்கு யார் தடுத்தாலும் சரி, இடையில் வருவது எமனாகவே இருந்தாலும் சரி, உனக்கான நட்பலனை தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். நடக்க இருக்கும் நல்ல விஷயத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனதிற்குள் எதையோ நினைக்கின்றாய்? உன் சந்தோஷத்தை தருவது நானாக இருக்க போகும்போது மற்றவர்களை பற்றியெல்லாம் உன் மனம் மருந்தி கொண்டு இருக்காதே. எந்த ஒரு வெற்றி செய்தி உன்னை வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வெற்றியை முழுமையாக்குவதற்குத்தான் இந்த வாராகி தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எதை எப்படி செய்தால் உனக்கு நல்லது நடக்குமோ அதை அப்படி செய்வதற்காக இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு மனம் வருந்தவே வேண்டாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, கிடைப்பது உனக்கு நல்லதாகத்தான் கிடைக்கப் போகிறது. இறுதிக்கட்ட பயணத்தில் அங்கு சென்று கொண்டு இருக்கும்போது பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்களே என்று உன் மனம் மருந்தி கொண்டு இருக்காதே.
இதோ உனக்கு தேவையானதை கொடுப்பதற்கு, தேவையான விஷயத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும்போது, நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில்தான் நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். எல்லாம் முடிந்தே விட்டது என்று நினைக்கின்ற வேளையில் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்தது நிச்சயம் பலிக்கும் பார். எல்லாவற்றையும் நானே பார்க்கிறேன். ஓம் வராகி தாயே போற்றி.